மக்கள் சேவை யூடியூப் பை இன்ஜினியர் முனுசாமி. கருவறை ஏன் இருட்டாக இருக்கிறது? வணக்கம் நண்பர்களே. நாம் கோயிலுக்குள் செல்லும்போது ஒரு விஷயத்தை கவனித்திருப்போம். கருவறை பகுதி ஏன் பொதுவாக வெளிப்புறத்தைப் போல் வெளிச்சமாக இல்லை? இதற்கு பின்னால் என்ன அர்த்தம்? கருவறை என்பது கோயிலில் மிகவும் புனிதமான பகுதி. அதனால் அதன் வடிவமைப்பு வெளிப்புற மண்டபங்களைப் போல திறந்ததாக இல்லாமல் உள்ளார்ந்த கவனத்தையும் அமைதியையும் ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. குறைந்த வெளிச்சம் இருப்பதால் நம்முடைய கவனம் வெளியில் இருக்கும் விஷயங்களிலிருந்து விலகி மூலவரின் மீது செல்லும். மேலும் பழைய கோயில்களில் மின்சார விளக்குகள் கிடையாது. அதனால் விளக்கு, தீபம் போன்ற ஒளியே முக்கியமான வெளிச்சமாக இருந்தது. இருட்டாக கருவறையில் ஒரு தீபம் எரியும் போது அந்த ஒளி மூலவர் மீது விழும் காட்சி பக்தர்களின் கவனத்தை ஒருமுகப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், கருவறை இருட்டாக இருப்பதால் ஏதோ மர்ம சக்தி இருக்கிறது என்று அறிவியல் உண்மையாக கூற முடியாது. அதை நம்பிக்கை மற்றும் கோயில் மரபின் ஒரு பகுதியாகவே பார்க்க வேண்டும். நண்பர்களே, நம் முன்னோர்கள் கோயிலை வெறும் கட்டிடமாக உருவாக்கவில்லை, மனதை அமைதிப்படுத்தவும் ஒரு அனுபவமாகவும் வடிவமைத்தார்கள். அடுத்த முறை கருவறைக்குள் செல்லும் போது சில நிமிடங்கள் அமைதியாக இருங்கள். வெளி உலகத்தை மறைந்து உங்கள் மனதை உங்களுக்குள் திரும்பி பாருங்கள். அதுவே கருவறையின் அழகான அனுபவமாக இருக்கும். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.